ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் இஃப்தார் ஸ்பெஷல் கலர்ஃபுல் ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வாவ், பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல. வெயில் காலங்களில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியை தரும். ஜூஸுக்கும் கொடை பிடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரா கொடையெல்லாம் வச்சு ஜூஸ் சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட்டில் குடித்தது மாதிரி ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இந்த கலர்ஃபுல் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். பார்க்கவே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளான ஜூஸ் தான் இது. இந்த அன்னாசி பழத்தின் அமைப்பே வித்தியாசமானது. இதை கட் பண்ணி உள்ளாடி உள்ள சதை பகுதியை தான் எடுக்க போகிறோம். இதில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. இது பல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல மருந்து. பாதி அன்னாசி பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதையே ஜூஸ் அடித்து கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அன்னாசி பழம் தோல் வியாதியை குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். ஈஸி மெத்தட் ஜூஸ் தான் நான் ரெடி பண்ணுதேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் அரிப்பு வச்சுருக்கேன். இதில் ஊற்றிடலாம். சக்கைகள் இருந்தால் வந்துடும். ஜூஸ் திக்காக இருக்கனால கீழே இறங்காது. இப்படி ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குயிக்காக கீழே இறங்கிரும். மிக்ஸி ஜார்லையும் அரை கப் தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஜூஸ் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. சீசன் டைமில் அன்னாசி பழம் கிடச்சுன்னா விட்டுறாதீங்க. பாருங்கள், அரிப்பில் அரித்ததும் இவ்வளோ சக்கை வந்திருக்கு. இதை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு முறை நல்லா கலந்து விடுதேன். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. சீனி இது வரைக்கும் போடையில். மஞ்சள் கலரில் சர்பத் இருக்குது. இந்த சர்பத் தான் நான் இதுக்கு ஊற்ற போகிறேன். இதுக்கு அரை கப் ஊற்றலாம். இந்த சர்பத் சேர்க்கும்போது சீனி போடணும்னு அவசியம் இல்லை. இதில் நல்ல இனிப்பு இருக்கும். இந்த பைனாப்பிள் ஜூஸ் அதிக ஃப்ளேவராட்டும் இருக்கும். பிரியாணிக்கு எல்லாமே பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஊற்றுவாங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இனிப்பும் அதனுடைய திக்னஸும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து தண்ணீர் தேவைன்னா ஊற்றிக்கலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பும் அதனுடைய திக்னஸும் போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த கலர்ஃபுல்லான ஜூஸ் வாட்டர்மெலான் தர்பூசணி. கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு கனி. கோடை காலத்தில் தான் இந்த தர்பூசணி பழம் நமக்கு கிடைக்கும். இதில் அதிகப்படியான நீர்ச்சத்து உள்ளது. வெயில் காலங்களில் நம்ம அதிகமாகவே இதில் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். இந்த பழத்தில் சிறிதளவு சுண்ணாம்பு சத்தும் குறைந்த அளவு வைட்டமின் பி சத்தும் உண்டு. இது உடம்புக்கு தணுப்பை தரக்கூடியது. அதனால் வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துக்கலாம். தர்பூசணி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அடுத்து இதனுடைய சீடெல்லாம் நீக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு முறை நல்லா ஓட விடணும். எல்லா பழங்களையும் மிக்ஸி ஜாரில் வச்சுட்டேன். இதை ஒரு முறை நல்லா ஓட விடலாம். அதிகமாக பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த டைப்பில் இருந்தால் போதும். இதை அரிப்பில் அரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜூஸ் குடிக்கும்போது தர்பூசணியின் தரிசுகள் கிடக்கணும். அதனால தான் அரிப்பில் அரிக்கையில் உள்ளாடி தரிசுகள் அதிகமாக இருக்கும். தேவைக்கு ஒரு கப் தண்ணீர் விடுதேன். கூடவே அரை கப் ராஜா சர்பத் ஊற்றுதேன். சிகப்பு சர்பத். இது அதிக இனிப்பை தரும். இந்த சர்பத் ஊற்றுனீங்கன்னா சீனி எதுவும் போட தேவையில்லை. சிம்பிளி ஈஸி மெத்தட் கலர்ஃபுல் சர்பத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிகப்பு சர்பத்து ஊற்றியாச்சு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாவ், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த ஜூஸ் வெயில் காலங்களில் அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபாஸ்டிங் டைமும் இதை குடிச்சிங்கன்னா சூட்டை தவிர்த்து தணுப்பை தரக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஜூஸ் இது. இதை ஃபாஸ்டிங் டைம் அடிக்கடி குடித்து வந்தீங்கன்னா உஷ்ணத்தை தவிர்க்கும். நல்ல கலர்ஃபுல்லான ஜூஸ் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து கிரேப் ஜூஸ் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இருக்குது. இது 1/4 கிலோ இருக்குது. வெயில் காலங்களில் இந்த பழமும் அதிகமாக கிடைக்கக்கூடியது. திராட்சையின் நன்மைகள் ஒரு சில பார்க்கலாம். திராட்சையில் வைட்டமின் பி சி சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் இருக்குது. இதில் தாது உப்புகளும் புளிப்பு சத்துக்களும் அடங்கியுள்ளது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் இது. எல்லா பழங்களையும் இப்படி உதிர்த்து க்ளீன் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணீர் எடுத்திருக்கேன். தண்ணீர் கடுக்க உப்பு போடுதேன். இதில் எல்லா திராட்சைகளையும் போட்டு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விடலாம். இதில் புழு பூச்சிகள் இருந்தால் வந்துடும்.
5 மினிட்ஸ் முடிஞ்சு ப்ளைன் தண்ணியிலையும் ஒரு முறை கழுவிக்கிடணும். திராட்சை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு திராட்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும். எல்லா ஃப்ரெஷ் ஜூஸுமே சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு தான் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுதோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றியிருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இதுக்கு தேவையான சீனியும் போடுதேன். உங்களுக்கு எவ்வளோ சீனி தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். சீனி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் மீண்டும் அதிகமாக தண்ணீர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஃபுல் சீனியையும் இப்போவே போட்டுக்கிட்டேன். இதில் புளிப்பு சுவை இருப்பதனால ஒரு பிஞ்ச் உப்பு வைக்கிறேன். அடுத்து ஃப்ளேமை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு முறை கொதி வந்துட்டுது. பாருங்க, பழங்கள் எல்லாம் நல்ல வெந்து வந்துட்டு இருக்குது. 2 முறை கொதிக்கணும். 2வது முறை கொதித்ததும் பார்க்கவே அதனுடைய சேஞ்சு தெரியுது. பழங்கள் எல்லாம் வெடிச்சிட்டுது. இந்த மாதிரி நல்ல வெந்து வெடிக்கணும். இது வேகத்துக்கு அதிகமாக அடுப்பில் போடணும்னு இல்லை. 2 முறை கொதி வந்ததுமே வெடிச்சிரும். பாருங்க, கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டுது. எல்லாமே வெடிச்சிட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி திராட்சை பழங்களை வேக வச்சு ஜூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கூட காலை மாலை 2 நேரமும் 1 டீஸ்பூன் வீதம் கொடுக்கலாம். இப்படி செய்தீங்கன்னா அவங்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கும். கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். கூல் ஆகணும். ஒரு அரிப்பில் தண்ணீர் தனியாகவும் கிரேப்ஸ் தனியாகவும் மாற்றி எடுத்துடலாம். அப்படியே இருக்கட்டும். கூல் ஆனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் அடிச்சிட வேண்டியதான். கூல் ஆயிட்டுது. எல்லா கிரேப்ஸையும் மிக்ஸி ஜாரில் வைக்கிதேன். கொஞ்சமாக அதனுடைய தண்ணீர் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. வேக வச்சதுனால குயிக்காக அரைஞ்சிரும். பாருங்க, நல்ல திக்காக தான் இருக்குது. இதை அப்படியே ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட வேண்டியதான். அதனுடைய சக்கை எல்லாம் வந்துடும். திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா குயிக்காக ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிரும். மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கலாம். பாருங்க, சக்கையெல்லாம் வந்துட்டுது. இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். மீதமாக இருக்கக்கூடிய வேக வச்ச தண்ணீரை ஊற்றுதேன். நல்லா கலந்து விட்டு தண்ணீர் தேவைன்னா ஊற்றிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தண்ணீர், சீனி இதெல்லாம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஜூஸ் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை இந்த மாதிரி ஜூஸ் செய்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரலுக்கும் திராட்சை சாறு மிகவும் நல்லது. செரிமான கோளாறு, இதய நோய்கள், எரிச்சலுடன் சிறுநீர் வருவது, இப்படிப்பட்ட நோய்களுக்குமே திராட்சை சாறு மிகவும் நல்லது. சூப்பர் கலர்ஃபுல் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். இதை ஒரு சர்விங் கப்புக்கு மாற்றிடலாம். வாவ், ஜூஸ் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல திக்காக இருக்குல்ல. இந்த வெயிலுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சாப்பிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஜூஸ் சர்விங் கப்புக்கு சேஞ்ச் பண்ணுதேன். வாவ், இந்த ஜூஸுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பைனாப்பிள் ஜூஸ். அதிக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே உடனடியாக குடிக்கணும் போல் இருக்குல்ல. வாவ், இது வாட்டர்மெலான் ஜூஸ். இதுவுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஜூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ். வாவ், இந்த ஜூஸுமே எவ்வளோ திக்காக இருக்குல்ல. இந்த ஆப்பிள் ஜூஸின் இன்க்ரீடியன்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வரும். வீடியோ லென்த் கூடுதலாக ஆயிரும். அதனால தான் அடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன். எல்லா கலர்ஃபுல் ஜூஸும் ரெடி ஆகிட்டு அடுத்து கார்னிஷ் பண்ணிடலாம். பைனாப்பிள் ஜூஸில் பைனாப்பிள் பீஸ் மேலே தூவுதேன். அடுத்து வாட்டர்மெலான் பீஸ். அடுத்து ஆப்பிள் ஜூஸில் ஆப்பிள் பீஸ். ஜூஸினுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் கார்னிஷ் பண்ணுதேன். கிரேப் பீஸும் வச்சாச்சு. எல்லா ஜூஸ்லையும் குடிக்கிறதுக்கு ஸ்ட்ராவும் வச்சுட்டேன். ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு இருக்கணும். அதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிதேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஜூஸுக்கு கலர்ஃபுல் கொடை வைக்கிதேன். வாவ், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரா கொடையெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா
வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. அடடடடடா, நல்லா ஜில்லுன்னு ஜம்முன்னு ஜூஸ் ரெடி ஆயிட்டு மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.